رسول الله اللهم صل على محمد وعلى ال محمد كما اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة لمحمد وسيلة والفضيلة إنك لا تضيع. استغفر الله. بسم الله الرحمن الرحيم. لا حول ولا قوة. سبحان الأبدي الأبد، سبحان الواحد الأحد، سبحان الفرد الصمد، سبحان رافع السماء بغير عمد، سبحان من بسط الأرض على ماء جمد، سبحان من خلق الأرض فأحصاهم عددا. اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم إنا نسألك بأسمائك الحسنى وصفاتك العلى. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزين الذين أحسنوا بما كانوا يعملون. وقال الله: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا كريمنا حبيبنا صلى الله عليه وسلم: إذا أراد الله بعبد خيرا استعمله. قالوا: يا رسول الله وكيف يستعمله؟ قال النبي صلى الله عليه وآله وسلم: يوفقه لعمل صالح قبل موته أو كما قال صلى الله عليه وآله وسلم. குர்ஆனுடைய ரப்பான, காபாவுடைய ரப்பான, 7 வானம் 7 பூமியுடைய ரப்பான, முழு அகிலத்தையும் அகிலத்திலுள்ள அனைத்து வஸ்துக்களையும் படைத்த அனைத்து படைப்பிடங்களுடைய ரப்பான அல்லாஹ்க்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் ஹாத்தபுன் நபியின் கண்மணி நாயகம் ரசூலுனா கரீமுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் கண்ணியமான சங்கையான பெருமதியான ஒவ்வொரு சுன்னாக்களையும் வாழ்க்கையில் பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் மன அமைதியுடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, படைத்தவன் அல்லாஹ், அவனும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறு, எவற்றையெல்லாம் ஹராம் என்று விளக்கினார்களோ தடை செய்தார்களோ, உடம்பில் ரூஹ் பிரிந்து கஃனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும், இல்ல கபரில் இறக்கப்படுகின்ற வரைக்கும் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒன்று இருந்தால் அதை கொண்டு உலகத்தில் நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம், எதையும் சாதிக்கலாம், எதையும் அடையலாம். அந்த ஒன்று நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பணம், பேசிக் கொண்டிருக்கக்கூடிய டாலர். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பணத்தை கொண்டு அநேகமானவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அனைத்தையும் அடையலாம். அதற்காக காலையிலிருந்து மாலை வரைக்கும், மாலையிலிருந்து காலை வரைக்கும் நாங்கள் எல்லோரும் கஷ்டப்படுறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பணத்தால எல்லாமே சாதிக்கலாமா? இயலாது. அந்த பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் அடைய முடியுமா? இயலாது. பெரும் பெரும் தனவந்தர்கள் எல்லாம் எங்கட நாட்டில், வெளிநாடுகளில் அல்ல, எங்கட சூழ உள்ள ஊர்களில் ஏன் தற்கொலை செய்கிறார்கள்? கோடிக்கணக்கு பணம், அவர்களுடைய சொத்து அவர்களுக்கே தெரியாது. ஆனா தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் மன்னிக்கோனும். கொஞ்ச நாள், அதாவது ஒரு 10 வருடத்துக்குள்ளால
10 வருடத்துக்கு முன்னால யார சந்திச்சாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம், சுகமா இருக்கிறீங்களா, உங்களோட ஃபேமிலி எப்படி கேட்டோம். அதற்கு பின்னால ஒருவருக்கொருவர் சந்திக்கும் போது உங்களோட சுகர் எப்படி, உங்களோட பிரஷர் எப்படி என்று கேட்டோம். இப்போ ஒருவருக்கொருவர் மீட் பண்ணினா அநேகமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்ரத் சரியான ட்ரஸ்டாக இருக்குது, சரியான டிப்ரெஷனாக இருக்குது, சரியான மட்டும் எனக்கு ஹஸ்ரத் டென்ஷனாக இருக்குது, எனக்கு மென்டல் டிசார்டர் ஆகிக்கிறது ஹஸ்ரத், என்னென்று விளங்குது இல்ல, என் உள்ளமெல்லாம் நெருங்கின மாதிரி இருக்குது. கண்ணியமான சொல்லி யார பார்த்தாலும் இந்த வார்த்தைகள் அதிகமாக சொல்றதை பார்க்கிறோம். மன அழுத்தமாக இருக்குது, எனக்கு சரியான மாதிரி பதற்றமாக இருக்குது, எந்தொன்றையும் செய்யலா, தூக்கம் வருவதில்ல, தனிமையில் இருக்க ஆசைப்படுறேன், பசி வருவதில்ல, ஹெவி டோஸ் எடுத்தாலும் எனக்கு தூக்கம் வருவதில்ல, என்ன செய்யணும் என்று விளங்குதில்ல. கண்ணியமான சகோதரர், யார பார்த்தாலும் இன்று இந்த வார்த்தைகள் அதிகமாக பேசுறது நாங்கள் காதால கேள்விப்படுறோம். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆன் ஆச்சரியமானது. குர்ஆன் அல்லாஹ் ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை, குல் அரஐதும் இன் அஹதல்லாஹு சம்அக்கும் வ அப்சாரக்கும் வ ஹதம அலா குலூபிக்கும். உங்களுடைய உள்ளத்தை நாங்க சீல் பண்ணிட்டோம் என்று சொன்னா, உங்களுடைய உள்ளத்தை நாங்க லாக் பண்ணிட்டோம் என்று சொன்னா, உங்களுடைய உள்ளத்தை மீண்டும் அந்த லாக்க ஓபன் பண்ண யாரால முடியும்? மன் இலாஹும் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாராலையாவது முடியுமா உங்களோட அந்த உள்ளத்துடைய லாக்க ஓபன் பண்ண? இந்த லாக்க ஓபன் பண்ண நாங்க சைக்காட்டிஸ்ட் கிட்ட போறோம், இந்த லாக்க ஓபன் பண்ண கவுன்சிலிங் போறோம். நான் வானம் என்று சொல்லல, போங்க, அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அவர்களுக்கு 1000 பிரச்சனை அவங்களோட பிரச்சனையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். கண்ணியமான சொல்ல, ஆனா அந்த லாக்க அவருக்கு பெர்மனண்டா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை தரையலா, அவர் அந்த நேரத்துக்கு மட்டும் ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணி உங்களை அனுப்புறாரு. சிலர்கள் சொல்றாங்க, ஹஸ்ரத் நாங்க போனோம், எங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன அழுத்தம், எங்களுக்கு ஏற்பட்ட அந்த டிப்ரெஷனால நாங்க தலையில கரண்ட் வச்சு கொள்றோம் ஹஸ்ரத், எனவே டிப்ரெஷனை போக்கிக் கொள்ள லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழிக்கிறாங்க தன்னுடைய மன அழுத்தத்தை, தன்னுடைய டிப்ரெஷனை, டென்ஷனை குறைச்சு கொள்வதற்காக. ஆனா பணம் இருக்குது, சொத்து இருக்குது, நல்ல வெல்த் இருக்குது, ஏசி ரூம்ல இருக்கிறாரு, ஏசி ரூம்ல நல்ல சேர் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆனா உள்ளம் பதறிக்கொண்டிருக்குது, உள்ளம் பதறிக்கொண்டிருக்குது, நிம்மதி இல்ல, வீட்டுக்கு போனா பயம், ஆபீஸ்க்கு வந்தா பயம், என்ன செய்யறேன்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு கொண்டே இருக்கிறாங்க. சிலர்கள் கொஞ்சம் எல்லை தாண்டி சூசைட் பண்ணி கொள்றாங்க. இந்த மன அழுத்தம் அண்மையில பார்க்கிறோம், ஓஎல் ரிசல்ட் வரல, நல்ல ரிசல்ட் வருமா வராதா என்ற மன அழுத்தத்துல ஒரு பாய் சூசைட் பண்ணி கொள்றாரு. தான் காதலிச்ச கேர்ள் தந்த போன மொபைல ஆன்சர் பண்ணல, சூசைட் பண்ணி கொள்றாரு. எடுத்த செல்ஃபி வைரல் ஆகல, சூசைட் பண்ணி கொள்றாரு. அவர் டிக்டாக்ல போட்ட வீடியோ வைரல் ஆகல, ஒரு கேர்ள் இந்தியால சூசைட் பண்ணி கொள்றா. டிப்ரெஷன். எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க இந்த மன அமைதிய. ஆனா அல்லாஹ் கேட்கிறான், உங்களோட உள்ளத்தை நான் லாக் ஆக்கிட்டா, உங்களோட உள்ளத்தை லாக் பண்ணிட்டா அந்த லாக்க யாரால ஓபன் பண்ண முடியும்? இன்னைக்கு திருமணத்துக்கு முன்னால தான் கவுன்சிலிங் போகணும், ஆனா திருமணத்துக்கு பின்னால போறோம். எந்த அளவுக்கு வேகமாக நிக்காஹ் நடக்குதோ கண்ணியமானவர்களே, அதை விட வேகமாக தலாக் கூடிக்கொண்டே போகுது. ஏன் தலாக் தெரியா? நிம்மதி இல்லை, எனக்கு அவன் செட் ஆகிறா இல்ல, அவன் மூலமாக எனக்கு மன அமைதி கிடைக்குது இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, நான் சில ஹதீஸ்களை, குர்ஆன் ஹதீஸ முன் வச்சு பேசுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் அப்த், ஒரு அடியான் பாவம் செய்றாரு, பாவம் செஞ்சு கொண்டே இருக்கார், யாருக்கும் தெரியா. அதோட எஃபெக்ட் எங்க உண்டாகும் தெரியுமா? நாங்க நினைக்கிறோம் பாவம் செஞ்சுட்டா என்ற சொத்து இல்லாம போகும், என்ற வீடு இல்லாம போகும், அழிவானத்திலிருந்து அழிவுகள் வரும். நிச்சயமாக வரும். ஆனா இது எல்லாவற்றுக்கும் முன்னாலேயும் ஒன்று நடக்கும். அதுதான் உள்ளத்துல கருப்பு டொட் விழும். உள்ளத்துல கருப்பு டொட் விழும். பாவம் செய்ய 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 அந்த உள்ளம் ஃபுல்ல பிளாக் ஆகிடும். இப்ப ஹதீஸ கேட்டா ஏறுது இல்ல, ஹதீஸ கேட்டா பாவிக்கிறாரு, மாஷால விலை கூடின லெப்பொண்டு பாவிக்கிறாரு.
ஆப்பிள் எல்லாமே பிராண்டட் தான். ஆனா வைரஸ் இருந்தா எப்படிப்பட்ட சாஃப்ட்வேரும் அதை அக்செப்ட் பண்ணாது, அதை அழிக்கத்தான் பார்க்கும். இப்ப உள்ளுக்கு வைரஸ் பிளக் ஆகி இருக்குது. ஜிக்ர் செய்றாரு ஏறுது இல்ல, குர்ஆன் ஓதுறாரு ஏறுது இல்ல, நல்ல விஷயம் கேட்கிறாரு ஏறுது இல்ல, பள்ளியில கால வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, பள்ளிக்குள்ள வரையலாம். இப்ப என்ன சொல்றாரு? ஹஸரத் யாரோ சூனியம் செஞ்சிருக்கிறாங்க. சூனியமே அவருத்தான். அது என்ன சொல்றாரு? எனக்கு யாரோ சூனியம் பண்ணிருக்கிறாங்க, எனக்கு யாரோ என்னமோ செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அமல தடுக்க யாருக்கும் சூனியம் செய்யலா. நான் தொழாம இருக்கிறது, ஜிக்ர் செய்யாம இருக்கிறது, குர்ஆன் ஓதாம இருக்கிறது, இதற்கு யாருக்கும் சூனியம் செய்யலா. நாங்களாகவே அதை செய்யாம இருந்துட்டு இன்னொருடைய மேல பழி போடுறோம், சூனியம் செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாவம் செய்யும் போது உள்ளத்துல அல்லாஹ் கானத் நுக்தத்துன் சௌதா, ஒரு கருப்பு புள்ளி விழுவது. இப்ப இவருடைய ஹார்ட், இவருடைய உள்ளம் இப்ப கருப்பாகிட்டு சொன்னா, இவர் என்ன ட்ரை பண்ணாலும் மனைவி மூலமாக இரக்கம் கிடைக்காது, பிள்ளைகள் இவருக்கு விருப்பமான பிள்ளைகளாக இருக்க மாட்டார். சிலர்களை பார்க்கிறோம், டிரைவ் பண்ணிக்கொண்டு தனியா பேசுறாங்க, அடிச்சு கொள்றாங்க, சண்டை பிடிக்கிறாங்க, டிரைவ் பண்ணிக்கொண்டு. யாரோட இல்ல, ஜின்னோடைய இல்ல, டிப்ரெஷன், தனியா சண்டை பிடிக்கிறாரு. சிலவங்க கோபம் வந்தா விலை கொடுத்து வாங்கின பொருள் விளங்குதில்ல. சில மக்கள் எத்தனையோ போன் பாவிச்சுட்டாங்க, எத்தனையோ மொபைல் பாவிச்சுட்டாங்க, கோபம் வந்து உடைக்கிறாரு கீழே போட்டு. கோபத்தை யாருக்கு காட்டுறது தெரியா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, நான் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்றேன். பயங்கரமான நோய், பயங்கரமான ஒரு மனிதனை தற்கொலைக்கு கொண்டு போகக்கூடிய நோய் தான் டிப்ரெஷன். ஒரு மனிதனை அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய நோய் பதற்றம், டென்ஷன். அதே போல ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறே, இதெல்லாம் ஒரு மனிதனை இறுதியாக கொண்டு போய் வைக்கக்கூடிய இடம் சூசைட் என்பதை மறந்து கொள்ளவானம். ஈமான விட்டு தூரமாக்கிடும் என்பது மறந்து கொள்ளவானம். ஹைர் ஹஸ்ரத், நீங்க சொல்றீங்க ஓகே, ஆனா இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கிறதா? ஆனா நாங்க எப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னால் எங்களோட உம்மாப்பட காலத்துல 12 புள்ள 10 புள்ள மாஷா அல்லாஹ் பரக்கத்தா இருந்துச்சு. அந்த உம்மாவுக்கு எந்த டென்ஷனும் இருக்கல்ல, எந்த டிப்ரெஷனும் இருக்கல்ல. இப்ப கிரேட் 5 படிக்கிற புள்ள, ஹஸ்ரத் நான் சூசைட் செய்ய பாக்குறேன், எனக்கு ஏலா கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு கிரேட் 6 கிரேட் 9 இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ், இந்த கண்ணியமான சகோதரர்களை அனலைஸ் பண்ணொண்டுதான் இந்த WHO வெளியிட்டது, ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் பேர் வேர்ல்ட்ல சூசைட் பண்றாங்க. 7 லட்சம் பேர். அதுல 18 to 29 வயசு பிள்ளைகள் அதாவது 75% சூசைட் செய்யக்கூடியவர்களுடைய ஏஜ் பார்த்தா 15 to 29. ரீசன் டென்ஷன், ரீசன் டிப்ரெஷன். என்ன காரணம்? மனதில் அமைதி இல்ல அவங்களுக்கு, அதாவது எதையும் அவங்களுக்கு அதாவது ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி இல்ல. கண்ணியமானவர்களே, இதே டிப்ரெஷன், இதே டென்ஷன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 9 to 11 வயசுக்குள்ள இட்டு கட்டுறாங்க. இந்த ஆயிஷா அம்மா நஊது பில்லாஹ் விபச்சாரம் செஞ்சிட்டாங்க, நஊது பில்லாஹ். முனாஃபிகீன்கள் எவ்வளவு பெரிய டிப்ரெஷன், எவ்வளவு மென்டலி அவங்க விழுந்திருக்கிறாங்க. பல பேர் இட்டு கட்டுறாங்க, விமர்சனம் பண்றாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அவட மனதை அவ விளைவிக்கல. சொன்னாங்க, நான் சுத்தமான பொம்பளை, நீ யாரு எதை சொன்னாலும் ஏன் ரப்புக்கு தெரியும் நான் யார் என்று. அந்த மன உறுதி வாப்பம்மா கொடுத்தாங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் மகள் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதை படிச்சு கொடுத்தாங்க. இப்ப மகளுக்கு தெரியும் இது வாப்பம்மம் சேர்ந்து என்ன செய்யறது, செஞ்சிருப்பாரு, டவுட் பண்ணல. எங்கட மகனே, கண்ணியமானவர்களை, பிள்ளைகளுடைய உள்ளத்தை சுக்குனுவாக்கவா. ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா 1 மாத காலம் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். இல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்றான், நீங்க வெளியில வாங்க, உங்க டிப்ரெஷன்ல இருந்து, உங்க டென்ஷன்ல இருந்து, பதட்டத்துல வெளியில வாங்க. நீங்க சுத்தமான பொம்பளை, நீங்க பியோவான பொம்பளை, உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதற்கு முன்னால பாப்புலர் ஆகல. இந்த ஆயத் இறங்குறதுக்கு பின்னால் அவட அந்தஸ்து கூடுது. ஆயிஷா ரலியல்லாஹு அல்லாஹ் 7 வானத்துக்கு மேல இருந்து இறக்கி சொல்றான், இந்த பொம்பளை, இந்த உம்மா, எங்களுடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுத்தமான பொம்பளை. உஹதுல 70 சஹாபாக்கள் வஃபாத்தாக்கப்பட்டு, கை கால்கள் எல்லாம் வெட்டப்பட்டு,
இப்ப சில எதிரிகள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றாங்க, எதிராக சொல்றாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. சில சஹாபாக்கள் மன அளவுல விலப்பாக்குறாங்க, ஆனா ஈமான் இருக்கிற உள்ளம் சுத்தம். என்ன சொன்னாங்க? அல்லதீன قال لهم الناس ان الناس قد جمعوا لكم فاخشوهم. அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு அச்சம் வருது. ஆனா ஃபஸாதஹும் ஈமானா, அவங்க பயம் காட்ட காட்ட என்னோட ஈமான் கூடுது. என்ன சொன்னாங்க? ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். நாங்களும் இந்த வார்த்தை சொல்றோம், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். யாராவது இந்த குற்றத்தை சுட்டி காட்டினா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், செய்யாதது போல ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் இல்ல, உள்ளத்தால் இந்த வேர்ட் வரணும். ஹஸ்புனல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், என் எல்லா காரியங்களுக்கும் அவன் பொறுப்பு என்ற ஈமான் சஹாபாக்கிடத்தில் இருந்துச்சு. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்றேன். எல்லாருக்கும் வேலை இருக்குது. சிலவங்க ஆபீஸ்ல ப்ராப்ளம், சிலவங்களுக்கு வீட்டுல ப்ராப்ளம். நினைச்சத போல மனைவி இல்ல, மனைவிக்கு நினைச்சத போல கணவன் இல்ல, கணவன் மனைவி நினைச்சத போல அமைஞ்சா பிள்ளைகள் நினைச்சத போல இல்ல, பிள்ளைகள் நல்ல இருந்தா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நினைச்சத போல இல்ல, எல்லாமே நல்ல இருந்தா பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா மோசமாக இருக்கிறார். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்ல என்று உலகத்துல யாருமே சொல்லல. எல்லோருமே ப்ராப்ளத்தோடு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிற. வெளியில சொல்லலாம், வெளியில சொன்னா சிலர்களை பார்க்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் வெளிரங்கத்துல அழகாக வாராரு, தொழுறாரு, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு. ஆனா அவர் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வெளியில தெரியா. சில நேரங்கள்ல வீட்டுல எத்தனையோ நாள் தூங்கி, அவரு வீட்டுல எத்தனையோ நாள் தூங்கி ட்ரை பண்றாரு, தூக்கம் இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகுது. பஜார்ல கடன் எடுத்துட்டாங்க. பஜார்ல கடன் எடுத்து அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு சரியான ஒரு பதற்றம், சரியான மன அழுத்தம். என்ன செய்யறது? கடன் எடுத்துட்டாரு. நாங்க உடனே என்ன செய்யறது? பாக்குறது எந்த நாட்டுக்கு குயிக்க பாயலும், இந்த நாட்டுக்கு யாரும் தேடி வராம அவசரமாக பாய முடியுமான நாட்டை செலக்ட் பண்றோம். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எங்கேயும் பாய முடியாத ஒரு நாட்டை செலக்ட் பண்றாங்க. மஸ்ஜிதுக்கு வராங்க, மஸ்ஜிதுல வந்து உட்கார்றாங்க, சரியான டென்ஷன். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அபூ உமாமா என்ன ப்ராப்ளம், என்ன டிப்ரெஷன், உங்களுக்கு என்ன கவலை? உங்களோட முகத்தை பார்த்தா விளங்குது ஏதோ பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கு. யா ரசூலுல்லாஹ், கடன்ல பாதிக்கப்பட்டிருக்கிறேன், பெரிய ஒரு கடன் யா ரசூலுல்லாஹ். அப்படியா சொல்லிட்டு சொன்னாங்க, கண்ணியமான கஷ்டத்துல உள்ளவங்களுக்கு முடியுமான அளவுக்கு ஆறுதல் சொல்ல பழவுங்க, அல்லாஹ் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார். கஷ்டமான நிலைமையில் உள்ளவர்களுக்கு முடிந்த அளவு ஆறுதல் சொல்ல பழவுங்க. யாராவது கண்டா ஒன்னும் கொடுக்க முடியாதா, ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லுங்க. அபூ உமாமா, நான் ஒரு துஆவை சொல்லித்தாரேன், நீங்க அதை செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட கடனை இல்லாமக்குவா. யா ரசூலுல்லாஹ் சொல்லித்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ நஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹர் ரிஜால். ஓதுறாங்க, கொஞ்ச நாள் போகல எல்லா கடனையும் அல்லாஹ் இல்லாம ஆக்குறான். குத்துபா முடிஞ்சு யாரும் எழுதி கேட்கவானும் இந்த துஆவை. ஏன் தெரியுமா? மஸ்ஜிதுடைய போர்டுல வருஷ கணக்கு தொங்கிக் கொண்டு தான் இருக்குது. தொழுகைக்கு பின்னால் ஓதுற துஆல இந்த துஆ வருஷ கணக்கா தொங்கிக் கொண்டு தான் இருக்குது. அதனால அதை பார்த்து தொழுகைக்கு பின்னால ஓதுங்க. அல்லாஹ்வோட கடனை இல்லாம ஆக்குவான், அல்லாஹ்வோட கடனை இல்லாம ஆக்குவான். ஹைர், எங்கட டிப்ரெஷன், எங்கட டென்ஷன், எங்கட பதட்டம் இல்லாம போக ஹஸ்ரத் பயான் பண்றீங்க, இதுக்கு ஏதாவது மெடிக்கல் இருக்குதா, ஏதாவது மருந்து இருக்குதா? குர்ஆன் ஹதீஸ்ல பரக்கத்தா இருக்குது. அதுல முதலாவது மருந்து சொல்லித்தாரேன், செஞ்சு பாருங்க. எல்லா வகையான டென்ஷனும் பதற்றமும் மன அழுத்தமும் மனநோயும், குறிப்பாக மனக்கோளாறு, பயங்கரமான நோய், மென்டல் டிசார்டர் என்றுவாங்க, அதாவது ஆத்தத்திய, இது பயங்கரமா யார் எடுத்தாலும் இது இருக்குது. வஸ்வாஸ், பயங்கரமான நோய். இது எல்லா மன அழுத்த மனநோயை விட இது பயங்கரமான நோய். கண்ணியமானவர்களே, இதை செஞ்சு பாருங்க, எல்லா வகையான மன நிம்மதியையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவார். அதுல முதலாவது, நாங்க குர்ஆனை விட்டும் தூரமாகிட்டோம். குர்ஆனை விட்டு இன்றைக்கு வேர்ல்ட்ல ஹாலிவுட் பாலிவுட் எல்லாவற்றையும் எடுத்தாலும், பெரிய பெரிய சிங்கர்ஸ் எடுத்தாலும் எல்லாம் இஸ்லாத்துக்கு வராங்க. எல்லா வகையான விஷயங்களையும் செஞ்சு பார்க்கறாங்க, மனதுல அமைதி கிடைக்குது இல்ல. குர்ஆனை ஓதுறாங்க, குர்ஆனை கேட்கிறாங்க, குர்ஆனை படிக்கிறாங்க, குர்ஆனை விளங்குறாங்க. உள்ளத்துல அல்லாஹ் ஒரு அமைதியை கொடுக்கிறான், உள்ளத்துல அல்லாஹ் ஒரு அமைதியை கொடுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களை, பெரிய பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போனா பாப்பீங்க,
அதாவது காதுக்கு கேட்டும் கேட்காம ஒரு சாங் போட்டிருப்பாங்க, ஒரு மெலடி ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு டோன். வீட்டுல மாஷா அல்லாஹ் எல்லா ஜிபிஎல் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஹெவி சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. ஏன் அங்க மட்டும் மெதுவா போட்டிருக்கிறாங்க? ஏர்போர்ட்ல போனாலும் எங்க போனாலும் காதுக்கு கேட்டும் கேட்காம சின்னதாக லேசா விளங்க போட்டு வாரவர் டென்ஷன் இல்லாம வரணும். ஒரு பொருள் எடுக்க வாரவர் மார்க்கெட்டுக்குள்ள 1000 ரூபாய்க்கு வாங்க வந்துடும், 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகணும், டென்ஷன் இல்லாம எதுவும் எடுக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் அதை போல வீட்டுல கேட்டு பாருங்க, வீட்டுல ஓதி பாருங்க. கண்ணியமான சகோதரர், பாட்டு படிச்சவர் சொல்றாரு எந்த பாட்டுல நிம்மதி இல்ல, அவரே குர்ஆனுக்கு வந்துட்டாரு, நாங்க இன்னும் அவரது பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மொபைல் எடுத்தா நிம்மதிக்கு டென்ஷனுக்கு அவரது பாட்டை கேட்கிறோம். இல்ல அவரே சொல்றாரு நான் பாட்டு கேட்டுதான் நிம்மதியை நினைச்சேன், ஆனா அதுல இல்ல நிம்மதி, வெளியில வாராரு. இந்த குர்ஆன்ல தான் நிம்மதி இருக்குது. எந்த அளவு என்றா குர்ஆன் ஆயத்தை பாருங்க, وَإِنْ أَحَدٌ مِنَ الْمُشْرِكِينَ اسْتَجَارَكَ فَأَجِرْهُ حَتَّى يَسْمَعَ كَلَامَ اللَّهِ. முஷ்ரிக்கீன்கள் மாற்று மத இனத்தவர்கள் ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்றான், அவங்க வாராங்க உங்களுக்கு தஞ்சம் கூற பாதுகாப்பு தேடி வந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, பதறிக்கொண்டு வாராங்க, குர்ஆனை கேட்பதற்காக அவகாசம் கொடுங்க, என மனதில் அமைதி உண்டாகும். மதீனாவுடைய பெரிய எதிரி சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு, அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத் எப்படி கொடுத்தான்? மஸ்ஜிதுக்குள்ள இருக்கிறாங்க சஹாபாக்களுடைய குர்ஆனுடைய ஓசை ஹிதாயத்தை கொடுக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு டிப்ரெஷன்ல மாட்டிக்கொண்டு ரசூலுல்லாஹ்வை கொல்ல வாராங்க, ரசூலுல்லாஹ்வை வெட்டோணும் என்று வாராங்க, யாரோ புஷ் பண்ணி ஏன் அப்படியாவது வெட்டோணும் என்று வாராங்க. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرةً லிமன் யக்ஷா தன்ஸீல மிம்மன் خلق. இந்த குர்ஆன் வசனம் வருது, இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. இந்த வசனத்தை பார்க்கறாங்க, டிப்ரெஷன் வெளியில போகுது, டென்ஷன் வெளியில போகுது. அதே இடத்துல சொல்லுங்க, என்ன பலகான ஒரு வேர்டாக இருக்குது. எத்தனையோ கவிதை கேட்டு, எத்தனையோ சாங் கேட்டிருக்கிற, எந்த சேஞ்சும் ஆகாத உள்ளம் இந்த ஒரு வசனம் என்ற உள்ளத்தை மாற்றுது. இஸ்லாத்துடைய இரண்டாவது ஹலீஃபாவா அல்லாஹ் ஆக்குறார், இரண்டாவது ஹலீஃபாவா அல்லாஹ் ஆக்குறார். கண்ணியமானவர்களே, ஒரு காலம் இருந்துச்சு வீடுகள்ல குர்ஆன் ஓதப்பட்டுச்சு. வீடுகள்ல கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எங்கட வீட்டுல கடைசி எப்ப குர்ஆன் ஓதப்பட்டுச்சு? குர்ஆன் கடைசி என்ன மனைவி எப்ப ஓதினா? மனைவி கிட்ட கேளுங்க, கடைசி இன்ஸ்டாகிராம் எப்ப இருந்தீங்க? கேட்க தேவையில்ல, பார்த்தாலே விளங்கும். ஹஸ்பண்ட் எப்ப கடைசியா இருந்தாலும் தெரியும். குர்ஆனை கடைசி எப்ப எடுத்தீங்க? சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ், ஹஸ்ரத் ரமலான்ல 2 குர்ஆன் தமாம் செஞ்சேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஜ்அலு புயூத்தகும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை மையவாடிகளாக ஆக்கவானோம். உங்களுடைய வீடுகளை, எந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படாதோ அந்த வீடு மையவாடி, அந்த வீடு மையவாடி. மையவாடியில சந்தோஷம் இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? நிம்மதி இருக்குமா? ஒரு நாளும் இருக்காது. கண்ணியமானவர்களே, எங்கட வாப்பமார் உம்மமார் எதை பழக்கினாங்களோ, மகரிப் டு இஷா, இன்றைக்கு மகரிப் டு இஷா எதற்கு முக்கியத்துவம்? ஜூம் கிளாஸஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். மகரிப் டு இஷா பிள்ளைகளுடைய நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, ஹோம்வொர்க்கு முக்கியம் கொடுத்துட்டோம். நான் செய்ய வானம் என்றல்ல, ஆஃப்டர் இஷா செய்யுங்க. மகரிப் டு இஷா எங்கட பழைய உம்மா வாப்பமார் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தாக இருந்தாங்க, வீடுகள் பரக்கத்தாக இருந்துச்சு, பாவங்கள் இருந்தும் பாதுகாப்பு பெற்றோம். ரீசன் மகரிப் டு இஷா குர்ஆனுடைய பரக்கத் இருந்துச்சு வீட்டுக்குள்ள. நிறைய வீடுகள்ல குர்ஆனுடைய பரக்கத்தில்ல, வீட்டுக்குள்ள யாரு கிட்டையும் அந்த மன அமைதி நிம்மதி கிடையாது. கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் குர்ஆனுடைய எந்த வசனமும் பாடம் இல்லையோ அவசரமாக ஏதாவது ஒரு வசனத்தையாவது பாடமாக்கிக்கோங்க. ஏனென்றா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி, யாருடைய உள்ளத்துல குர்ஆனுடைய எந்த பகுதியும் மனனமாக இல்லையோ, ஓதல் அல்ல மனனமாக இல்லையோ, அவருடைய கல்பு, அவருடைய உள்ளம் கல் பைத்தில் ஹரிப். நாங்க எங்கட மொழியில சொல்லதாக இருந்த பேய் வீடு என்றோம், ஹொரர் வீடு என்றோம், அது மாதிரி ஒரு வீடு. பேய் வீடு, நிம்மதி இருக்காது, எப்பொழுதும் டென்ஷனாக, கோபம், ஆத்திரம் இருக்கும். அப்ப முதலாவது மருந்து கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலியில சின்ன ப்ராப்ளம் ஒன்று வருது. ப்ராப்ளம் ஒன்று அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, உங்களுடைய வீட்டுக்குள்ள குர்ஆனையும் ஹதீஸையும் யாஃபம் செய்யுங்க. 24 hours வஹி பேசப்படக்கூடிய வீடு, குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீட்டுக்கு அல்லாஹ் சொல்றான், வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதுங்க. கண்ணியமானவர்களே, மகரிப் டு இஷா ஒவ்வொரு வீடையும் கட்டாயமாக ஒவ்வொரு வாப்பமாரையும் பார்த்து சொல்றேன், பிள்ளைகளை உட்கார வச்சு குர்ஆன் ஓத வைங்க. இந்த குர்ஆன் பரக்கத்
உங்களோட டென்ஷன், உங்களோட பதற்றத்தை, உங்களோட அதாவது மன அழுத்தத்தை இல்லாமாக்கும். இரண்டாவது மிக முக்கியமான அழகான ஒரு அமல், அதையும் தூரமாக்கிட்டோம். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் பித்அத் என்று சொல்லக்கூடியவங்க 1000 பேர் இருக்கிறாங்க, லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா அமல் செய்யறவங்க இன்னைக்கு பித்அத் 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 என்று எல்லாவற்றையும் பித்அத்தாக்கி அவங்க பித்அத்தாகிட்டாங்க. அவங்க ஜொலியா இருக்கிறாங்க லைஃப்ல. நல்ல அமல் செஞ்ச மக்களை பித்அத் என்று தூரமாக்கிட்டாங்க. அலா பிதிக்ரில்லாஹ், அறிஞ்சுக்கோ நல்லாட ஜிக்ர். அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப், ஜிக்ர் செய்யறது உள்ளத்துல கல்புல அமைதியை உண்டாக்கும். கடைசி எப்ப தஸ்பீஹ் எடுத்து ஜிக்ர் செஞ்சோம்? தஸ்பீஹ் கேவல கையால் எப்ப ஜிக்ர் செஞ்சோம்? கடைசி எப்ப ஜிக்ர் செஞ்சோம்? அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். ஏதாவது ஒரு ஜிக்ர உட்கார்ந்து மஸ்ஜிதிலேயோ வீட்லயோ படிச்ச ரப்போட முனாஜா கடைசி எப்ப செஞ்சோம்? மறந்துட்டோம். இல்ல ஜிக்ர் செய்யறது சிலவங்க சொல்லிட்டாங்க என்ன பித்அத் விலங்கல்ல. இல்ல பித்அத் செய்யவானும் போங்க. ஹதீஸ கவனமாக கேளுங்க. நான் இந்த சொல்றேன் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு கொள்கைக்கு நாங்க ஏசும் போது யாரோ ஒருவர் சொல்றத கேட்டு ஏசவானம். நான் உங்களுக்கு ஒரு இல்மாக சொல்லித்தாரு. ஷாசுலி தரீகா, காதிரி தரீகா, ஜிஃப்ரியா தரீகா, எத்தனையோ தரீகாக்கள், அவங்கள தப்லீக், அவங்கள தௌஹீத், ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒவ்வொருவரும் ஏசுறோம். என்னப்பா ஏசுறதுக்கு முன்னால அவங்களோட உட்கார்ந்து பாருங்க என்ன செய்யறாங்க. மார்க்கத்துக்கு முரணானதை செஞ்சா இப்ப சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு கூட்டம் உட்கார்ந்து ஜிக்ர் செய்யறாங்க, ஒரு கூட்டம் உட்கார்ந்து ஜிக்ர் செய்யறாங்க, ஒரு கூட்டம் உட்கார்ந்து அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யறாங்க. அந்த கூட்டத்தோட சேருங்க. என்ன நடக்கும் தெரியுமா? மலக்குமார் உங்களை சூழ்ந்து கொள்வாங்க. நஸலத் அலைஹிமுஸ் சகீனா, சகீனா என்ற மன அமைதி, மன நிம்மதி உங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு இறக்கப்படுவது. இப்ப டிப்ரெஷன் இல்லாம போகும், இப்போ ஒரு டென்ஷன் இல்லாம போகும். முதல் காலம் வெள்ளி இரவு வந்துட்டா வீடுகள்ல ஸலவாத் மஜ்லிஸ் வச்சிருந்தோம். வெள்ளி வந்தா உம்மா, தாத்தா, தங்கச்சி, குடும்பம் எல்லாம் உட்கார்ந்து யா ரப்பி ஸல்லி அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹா என்றெல்லாம் ஜிக்ர் வீடுகள்ல. இப்ப தாத்தா ஒரு சேல இன்ஸ்டாகிராம்ல, தங்கச்சி அவொன்றுல, வைஃப் இன்னொன்றுல, ஹஸ்பண்ட் இன்னொன்றுல, வீட்டுல எல்லா இடத்துல இப்ப புதுசாக கட்டப்படக்கூடிய வீடுகள்ல அல்ஹம்துலில்லாஹ் லைட் ஃபேனை விட பிளக் பாயிண்ட் தான் கூட இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு சால் அடிச்சு எல்லாம் ஒவ்வொன்று உட்கார்ந்து 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 ஜிக்ர விட்டு தூரம். அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப், உள்ளத்துல நிம்மதியை உண்டாக்கும். கடைசி டேப்லெட் சொல்லித்தாரேன். மூணாவது டேப்லெட் ஆக முக்கியமான டேப்லெட். எங்க டிப்ரெஷன், எங்கட மனநோயை இல்லாமக்கக்கூடிய மூணாவது மருந்து இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார். பயம் இல்லாம செய்யுங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உட்கார்ந்து எங்கேயாவது உட்கார்ந்து, வாகனத்திலேயோ வீட்டிலேயோ பீச்சிலேயோ எங்க இருந்தாலும் சரி, கண்ணியமானவர்களை உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செஞ்சு பாருங்க. வல்லாஹி சொல்றேன், மிம்பர்ல இருந்து எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் படைச்ச ரப்பு அல்லாஹ் அந்த ப்ராப்ளத்தை இல்லாமக்குவான். மல் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் ஒருவர் இஸ்திக்ஃபார பற்றி பிடிச்சுக் கொள்வாரோ, யார் ஒருவர் இஸ்திக்ஃபார பற்றி பிடிச்சுக் கொள்வாரோ, ஜஅலல்லாஹு மின் குல்லி வீக்கின் மஹ்ரஜா. ஆச்சரியமான ஹதீஸ். எங்க உள்ளம் நெருக்கடியாக இருக்கும். அதாவது எப்ப எங்களுடைய உள்ளம், அதாவது ஏதோ ஒன்று அந்த நாங்க ஜூஸ் புளிகிற நேரத்துல புளியக்கூடிய மாதிரி உள்ளம் ஒரு இறுக்கமாக இருக்கும். அந்த இறுக்கத்தை அல்லாஹ் இல்லாமாக்குறான். வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எங்கட ப்ராப்ளம் கவலை ஒன்று இருக்கும். இன்னைக்கு நாங்க யோசிக்கிறோம் யாரிடத்துல போய் கவலையை சொல்றது. ஃபேமிலி கிட்ட போய் சொல்லலாம், நண்பர்கிட்ட சொல்லலாம், பக்கத்து வீட்டார்கிட்ட சொல்லலாம். அவங்களே ப்ராப்ளத்துல அந்த மனக்கவலை அல்லாஹ் இல்லாமாக்குறான். அது மட்டுமல்ல, என்ன ப்ராப்ளத்துல என்ன கஷ்டத்தாலும் நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சீங்களோ வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நினையாத புறத்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கு உதவி செய்வான். உங்களுக்கு அல்லாஹ் அதற்குரிய சொல்யூஷன், அதற்குரிய பதில நிச்சயமாக அல்லாஹ் தருவான். கண்ணியமானவர்களே, 3 அமல சொன்னேன். முதலாவது சொன்னேன் குர்ஆன ஓதுங்க, இரண்டாவது சொன்னேன் ஜிக்ர் செய்யுங்க, மூணாவது சொன்னேன் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதே போல 4வது ஒன்றும் சொல்லி முடிக்கிறேன், துஆ கேட்கிறத மறந்துடவான. நீங்க எல்லா நேரத்திலையும் துஆ கேளுங்க. கவுன்சிலிங் போனா அவங்களுடைய விதியில முதலாவது விதி என்னென்றா, அவங்களோட ரூல்ஸ்ல நீங்க சொல்ல ப்ராப்ளத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கணும். அதுக்குத்தான் அந்த டைமுக்கு தான்
1 hour 2 hours 3 hours நீங்க பேசுற ப்ராப்ளம் இருக்கிறே, நீங்க சொல்ற பிரச்சனை இருக்கிறே, அவர் கேட்டுக்கொண்டிருக்கணும். அவர் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த ப்ராப்ளத்தை சொல்ல சொல்ல உங்களோட மனதிலேயே கவலை குறைஞ்சு கொண்டே போகும். இதுதான் கவுன்சிலிங்ல ஆக முக்கியம். இன்னைக்கு யாரும் மத்தவங்களோட பிரச்சனையை கேட்க ரெடி இல்ல. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, சொல்லு உங்களோட ப்ராப்ளத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட ப்ராப்ளத்தை 3வது ஒரு நபர்கிட்ட சொல்றதுக்கு முன்னால நடு நிசையில எழும்பி தஹஜ்ஜுத்ல படிச்ச ரப்பு கிட்ட சொல்லுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவத் கொடுத்து 950 வருஷம் கொடுத்து டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. என்னப்பா இந்த மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க இல்லையே, செஞ்சு செஞ்சு பார்த்தாங்க யாருமே அக்செப்ட் பண்றாங்க இல்லையே. படிச்ச ரப்போட பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? இந்த பேசுறது மட்டும் சொல்லி முடிக்கிறேன், கவனமாக கேளுங்க. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், قال ربي إني دعوت قومي ليلا ونهارا. யா அல்லாஹ், நான் ராவ் பகல இவனுக்கெல்லாம் தஅவத் கொடுக்கிறேன். யா அல்லாஹ், இந்த கூட்டத்துக்கு ராவ் பகலா தஅவத் கொடுக்கிறேன். யா அல்லாஹ், இந்த கூட்டத்துக்கு நான் ரகசியமாக பகிரங்கமாக அதாவது மறைவாக எல்லாம் தாவத் கொடுக்கிறேன். யா அல்லாஹ், வ இன்னி குல்லமா தஅவுதுஹும், நான் தாவத் கொடுக்கும் போதெல்லாம் ஜஅலு அஸாபியஹும், தந்த முகத்தை தந்த காதை மறைச்சு கொள்றாங்க, விரலால காதை பொத்தி கொள்றாங்க, தந்த ஆடை எடுத்து முகத்தை மறைச்சு கொள்றாங்க. யா அல்லாஹ், அல்லாஹ்க்கு தெரியாமல் இதெல்லாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அல்லாஹ்வோட கவுன்சிலிங் செய்யறாங்க, தந்த ப்ராப்ளத்தை சொல்லிக் கொண்டே போறாங்க. கண்ணியமான நடு விசில் அல்லாஹ் கேட்கிறான், டிப்ரெஷன் உள்ளவர்களே, மன அமைதி இல்லாதவர்களே, ஃபேமிலியில ப்ராப்ளம் உள்ளவர்களே, உங்களுக்கு என்ன தேவை? வாங்க நடுவிசியில வந்து நான் கவுன்சிலராக இருக்கிறேன், உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லுங்க, நான் அதற்குரிய சொல்யூஷன் தாரேன். நாங்க ரெடி இல்ல. கண்ணியமானவர்களே, எங்களோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய உள்ளத்தையும் எல்லாருடைய கல்வையும் வெளிச்சமுள்ள நூறுள்ள கல்பாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த பயங்கரமான இந்த மனநோய், மன அழுத்தம், இந்த டிப்ரெஷனை விட்டு அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பானாக. கெட்ட முடிவுகளை எடுப்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்பொழுதும் மனதைரியத்தை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தருவானாக. எங்களோட மன உறுதி அல்லாஹ் தருவானாக. யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வாயாக. இறுதி வரைக்கும் யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மன்னிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தருள் புரிவாயாக. நாளை மறுமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பை தந்தருள் புரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له.